மீனுடைய தலையை போட்டு வைக்கக்கூடிய மீன் குழம்புக்கே ஒரு தனி டேஸ்ட்டுங்க. அப்படி ஒரு டேஸ்டான மீன் குழம்பு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இந்த மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய மீன் குழம்புமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாயிரா ஆஷிக். இது செய்கிறதுக்கு முதல்ல இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி 1/2 டீஸ்பூனோ அல்லது 1 டீஸ்பூனோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். இது நான் வீட்டிலே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ணது. தேவைன்னா சொல்லுங்கள், தனி ஒரு வீடியோவாக போடுறேன் அந்த மசாலா எப்படி செய்கிறதுன்னு. அடுத்து இது கூடவே தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் இருந்தால் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா தண்ணியில் கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு மண் சட்டி வச்சு தாளிச்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கூடவே நம்ம தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தாளிப்பு வடகம் பார்த்திங்கன்னா அதுலேயே நமக்கு வெங்காயம், பூண்டு, கடுகு, வெந்தயம் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம தனித்தனியாக சேர்க்க தேவையில்லை. அடுத்து இது கூட ஒரு 10 பல்லு போல் பூண்டு நல்லா உரலில் இடித்து விட்டுட்டு சேர்த்துருக்கேன். பூண்டு சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு 3 போல் வெங்காயத்தை பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போது வெங்காயம் இந்த மாதிரி நிறம் மாதிரி நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து இது கூட ஒரு 3 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கைகளால் நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா தண்ணி போல் ஆக்கி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா இருக்கு இல்லையா, அதை இது கூட சேர்த்துடலாம். இந்த மசாலாவையும் 2 நிமிஷம் போல் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லாயிருக்கும். அடுத்து இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்து இது கூடவே தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். புளிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. நம்ம ஏற்கனவே தேங்காய் பால் சேர்த்து இதில் நம்ம கலந்துருக்கனால தனியாக தேங்காய் அரைச்சி ஊற்ற தேவையில்லை. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இதை நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. எப்போதுமே மீன் குழம்புக்கு தேங்காய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறையா சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு. மீன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு குழம்பு சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளை போட்டுடலாம். மீனோட மண்டை குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். குறிப்பாக பெரிய பெரிய மீன்களோட தலை சேர்த்து குழம்பு வைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் வசதியாக இருக்கும். சின்ன மீன்களாக இருந்தால் அது சரியாக எடுத்து சாப்பிட முடியாது. ஆனால் பெரிய மீன்களில் பார்த்திங்கன்னா அந்த சதை பகுதி ரொம்ப ஈஸியாக வரும். சிலர் மீனுடைய தலையை சேர்த்து குழம்பு வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி மீன் துண்டுகளை மட்டுமே சேர்த்து குழம்பு வைப்பாங்க. அந்த மாதிரி செய்கிறத விட மீனுடைய தலையை போடும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. எந்த மீனாக இருந்தாலும் தலையை போட்டு குழம்பு வைங்க, ரொம்பவே ருசியாக இருக்கும். ரொம்ப ருசியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அதுவும் நம்ம மண் சட்டியில் வச்சுருக்கனால ரொம்ப ருசியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.